பாப்பாநாடு பக்கத்துல பிறந்து பட்டுக்கோட்டை பக்கத்துல திருமணம் முடிச்சு வர்ற அந்த பெண்ணோட வயசு 23. கட்டிக்கிட்ட கணவரோட வயசு 35. திருமணம் முடிஞ்ச 45வது நாள் அந்த கணவன் வெளிநாட்டுக்கு வேலைக்காக போறாரு. எங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சுக்கா. என்னோட கணவர் வீட்டுக்கு தலைச்சம் இல்ல. கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் நானும் எதிர்பார்த்ததாக்கா அந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனா எதுவுமே எனக்கு ஆசைப்படி நிறைவேறவே இல்லக்கா. மாச சம்பளத்துக்கு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அவருக்கு கம்பெனியே வைக்கணுங்கிற கனவை யார் உண்டு பண்ணி விட்டான்னு தெரியலக்கா. கடன் வாங்கி கம்பெனி வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சியில் அவர் இறங்குனதாகவும், கம்பெனி வச்ச பிறகு அவருக்கு நோய்வாய்ப்பட்டதுனால திரும்ப ஊருக்கு வந்துட்ட பிறகு அவருடைய கம்பெனிக்கு அங்கே சீல் வச்சிட்டதாகவும் அவர் கூட இருந்தவங்க சொல்லிதாக்கா எனக்கே தெரியும். இந்த அளவுக்கு தாக்கா அவருடைய மனைவியா நான் இருந்தேன். ஆனாக்கா அவங்க தாக்கா என்னை பெண் கேட்டு வந்து விடாப்புடியா நின்று திருமணத்தையும் முடிச்சு என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு வர்ற என்னுடைய கணவரை அழைக்கிறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு ஒரு முறை கூட நான் போனதில்லை, என் பிள்ளையும் போனதில்லை. அப்படின்னா பாத்துக்குங்க எங்க 2 பேருடைய அந்த அந்யோன்யம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத. அவருக்கு என்னை பிடிக்குதோ பிடிக்கலையாக்கா, அவரை திருமணம் பண்ணி வந்துட்டக்கா. ஆனா அவருக்காகத்தான் நான் வாழணும்னு விருப்பப்பட்டு அவரை பார்த்துக்கிட்டே வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடவே நான் அவர் கூடவே பயணம் பண்ணேக்கா. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுக்கா, என்னுடைய கணவரை சுற்றி எப்பயுமே ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவர் இருந்த வரைக்கும். அவர் போனதுக்கப்புறம் ஒரு கடன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதோட அந்த கூட்டம்லாம் காணாமல் போயிடுச்சுக்கா. அந்த கடனை என்னை நோக்கி கையை காட்டி விட்டுட்டு, நான் படிக்காதவக்கா, நான் எங்கே வேலைக்கு போனாலும் எனக்கு எவ்வளோக்கா சம்பளம் கிடைச்சிட போகுது, ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி என் பிள்ளைய பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்கள்ட்ட விட்டுட்டு நான் வெளிநாட்டுக்கு வீட்டு வேலைக்காக போனேக்கா. அங்கே ஒரு 20 நாள் எனக்கு சோறே போடாமல் என்னை படாத பாடுபடுத்தி தப்பிச்சுதாக்கா சொந்த ஊர் வந்து சேர்ந்தேன். இப்போ எனக்கு 35 வயசாகுதுக்கா, என் மூஞ்சியை பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோட்டோவை அனுப்பிச்சாங்க பாருங்க. ஏதோ 50-60 வயசு ஆளு மாதிரி தெரியுதுங்க. அவ்வளவு அடிபட்டிருக்காங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. வேற ஏதாவது என்னால் ஆக வேண்டிய உதவி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு ஒரு உதவியும் வேணாக்கா, என்ன மாதிரி நாள் கைவிடப்பட்ட பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க தன்னோட தன்னம்பிக்கையில நிச்சயமா வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா என்னுடைய கதையை நீங்க உங்களுடைய காணொலியில உங்களுடைய குரல் பதிவுல சொன்னா போதும்க்கா. உண்மையை சொல்ல போனா கணவன் மனைவி இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் என் வாழ்க்கையில நான் அதை பார்க்கல அப்படிங்கிறதுனால என்னோட தன்னம்பிக்கையை வச்சு என்னோட பிள்ளையை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கடன் இருக்கு பாருங்க என்னை சுற்றி, அத்தனை கடனையும் நான் கட்டிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இருக்கேன். ஆனால் எப்படிக்கா நான் கட்டுறது, எப்படிக்கா நான் சம்பாதிக்கிறது, அந்த வழி தெரியலக்கா. ஆனால் நேர்மையாக இருக்கணுக்கா சாகிற வரைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பதிவு பண்ணாங்க. பட்டுக்கோட்டையில் இருக்கிற அவங்க வீட்டு கதைப்பா இது அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. இந்த கதை எல்லார் வீட்டுக்குமே பொருந்தும். இல்லை அப்படிங்கையில் அந்த பிள்ளை பெற்ற மகன் இருக்கான் பாருங்க, அவனை கூப்பிட்டு ஆறுதலாக ஒரு 2 வார்த்தை, நல்லா படி, சாப்பிடு, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்களேன், அவன் சாகிற வரைக்கும் அந்த ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. எங்கள் அப்பத்தா சொல்லிக்கே இருந்துச்சு, எங்கள் சித்தப்பா சொல்லிக்கே இருந்துச்சு, எங்கள் சித்தி சொல்லிக்கே இருந்துச்சு, எங்கள் பெரியம்மா சொல்லிக்கே இருந்துச்சு, பெரியப்பா சொல்லிக்கே இருந்துச்சு, தாத்தா சொல்லிக்கே இருந்துச்சுன்னு அவன் சாகிற வரைக்கும் அந்த வார்த்தையை யாருக்கிட்டையாவது சொல்லிக்கே தான் இருப்பான். அது ஒன்று தான் இந்த பெண்மணி அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய உறவுக்காரர்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க. தனித்து விடப்பட்ட ஒரு பெண்ணோட குமுறல்ங்க அது. அந்த மெசேஜஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.